இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தரமோடு பேசும்படியாய் ஒரு நிமிட கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காற்று அடித்தால் புயலும் வந்தால் உள்ளமே நீ பதறாதே. காற்று அடித்தால் புயலும் வந்தால் உள்ளமே நீ பதறாதே. உன்னோடு கூட இருக்கும் இயேசு எல்லாவற்றையுமே அமர்த்தி விடுவார். உன்னோடு கூட இருக்கும் இயேசு எல்லாவற்றையுமே அமர்த்தி விடுவார். உள்ளமே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, சமூகத்தில் அமர்ந்து மகிழ்ந்திரு. உள்ளமே நீ ஏன் கலங்குகிறாய்? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஐயா, காத்திருக்கிறோம் ஐயா. அப்பா, நம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பை அருள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தாவே அப்பா, யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு கர்த்தாவே களிப்பும் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி சியோனிலிருந்து ரட்சிப்பை அருளி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதே சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு என்னச்சுன்னா சமீபமாயிற்று. இன்றைக்கு அதை விட வேகமாக வந்துருச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸில் சில வருடங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம்னா என்ன, ஜெபம் எப்படி பண்ணணும், ஜெபம் பண்ணுகிறதற்கு வருகிற தடைகள் என்ன, எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், யாருடைய ஜெபத்தை கேட்பார், இதெல்லாம் பல காரியங்களை நாம் தியானித்து பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதை குறித்து தியானிக்கும் பொழுது தாவீதுடைய ஜெபங்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கும் ஒரு தாவீதுடைய ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது அவன் ஜெபம் பண்ணா அப்படிங்கிறது இந்த வசனத்தில் இல்லாதது போல இருக்கிறது. ஆனால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகையினால்
2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பலி செலுத்துறது மாத்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் தாவீதை குறித்து எழுதப்பட்டதில் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அப்படி விண்ணப்பம் பண்ணிய பொழுது கர்த்தர் வேண்டுதலை கேட்டார். ஹல்லேலூயா. வாதை நிறுத்தப்பட்டது. தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அதில் தாகத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும் தாவீதை போல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம தாவீதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் தேவனை துதிக்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாடு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, வேற யாரையும் சொல்லலை கர்த்தர். அவன் என் இருதயத்திற்கு என்னது ஏற்றவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது அந்த அளவுக்கு, நம்ம சங்கீதம் வாசித்தோம்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி ஒரு தேவனோடு ஒரு ஐக்கியம், நெருக்கம். அதனால தான் சொல்கிறான், உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகையை நான் அறியேன். அவ்வளோ ஆலோசனை கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் முடியாதபடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு போகிறவர்கள், ஆனால் எதனால் எல்லாமே தங்களுடைய சுயத்திலே எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனால் தாவீது எப்பொழுதும் தேவ சித்தத்திற்கு என்ன செய்தான்? அவன் காத்திருக்கிறவனாய், கர்த்தர் நடத்துதலுக்கு காத்திருக்கிறவனாய். அதனால தான் சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தில் இந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட காரியத்தினால் இது வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. தாவீது ஏவப்பட்டான் தொகையிடும்படி. இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நீ தொகையிடு என்று தாவீது என்ன செய்தானா? ஏவப்பட்டான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய மனுஷன் என்று, தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் என்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன், தேவனுடைய மனுஷன். நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷனாகிய தாவீது என்று. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீது, தேவனோடு உறவாடுகிற தாவீது, தேவனை துதித்து கொண்டே இருக்கிற தாவீது, தேவனிடத்திலிருந்து அநேக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட தாவீது, இப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் என்ன செய்? தொகையிடு. அங்கிருந்து ஒரு ஆலோசனை வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு அதை சொன்னார், ஏன்டா ஆண்டவர் இதை சொன்னார், சின்ன சின்ன காரியத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார்.
பஜாருக்கு போகணுமா, ஆண்டவர் சொன்னார். பஜாருக்கு போய்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் சொன்னார் அங்கே போன்னு சொல்லி. இப்படி சின்ன சின்ன காரியத்திற்கும் ஆண்டவருக்கு தான் வேலை. ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை அனுசரிக்கிறார், வச்சிருக்கிறார். அவர் சித்தத்தின்படி திட்டமாக சில காரியங்களை சொல்லுகிறவர். இல்லையா? நீ குயவன் வீட்டுக்கு போ அப்படி கர்த்தர் எரேமியாவை சொன்னார். ஒன்றும் இல்லாத காரியத்துக்கெல்லாம், ஒன்றும் நடக்க போகாத காரியத்துக்கு எரேமியா குயவன் வீட்டுக்கு போனார்னா அங்கே ஒரு வேலை இருக்கு. இல்லையா? ஒரு வேலை இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். பாருங்க, இந்த உலகத்தில் எப்பொழுது ரெண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் இப்படி நடக்கணும்னு சொல்றாரு, ஆனால் சாத்தா நீ இப்படி நடக்க வேண்டாம், இந்த உலகத்தை இப்படிலாம் அனுபவி, நீ இப்படி வாழ் என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான்? சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? இந்த தோட்டத்தின் நடுவாக இருக்கிற மரத்தின் கனியை நீ என்ன சாப்பிடக்கூடாது, புசிக்கக்கூடாது, நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். அங்க சாத்தா வந்து என்ன சொல்றான்? சர்ப்பம், நீங்க புசிக்கிற நாள்ல தேவர்களை போல நினைச்சுவீங்க, மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதை குறித்து அவர் நான் பயந்திருக்கிறேன் எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. சும்மா ஒண்ணுமே இல்லாதக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாததை நம்ம ஒரு நாள் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. அதே போல ஆண்டவர் சொல்றாருன்னா எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளினால் என்ன செய்யணும்? நிலைவரப்பட வேண்டும். அப்படி கர்த்தர் பேசுவார் நம்மளோட. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சும்மா தேவையில்லாமல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாருன்னு பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொன்னாருன்னா அது அப்படி நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட லாக்டவுன் வரும்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேரை, சில பேரெல்லாம் இவர் தான் இப்படி ஒரு தீர்க்கதரிசிலாம் இருக்காங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வளம் வர்றாங்க. இப்படி லாக்டவுன் வரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஹல்லேலூயா. நமக்கு தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்னா இன்னும் சமூகத்தில் காத்திருந்து. ஒரு எலியேசரை பாருங்க, அவன் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டான், ஜெபம் பண்ணி அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தில் ஜெபிக்கிறார். நான் யார்கிட்ட தண்ணி கேட்குறேனோ, வருகிற ஸ்திரீகள் வரப்போறாங்க ஆண்டவரே, அவங்கள்ட்ட தண்ணி கேட்குறேன். எந்த பெண் வந்து உடத்தை சாய்த்து நீரும் குடி 9 ஒட்டகங்களுக்கு நான் வார்ப்பேன் என்று சொல்கிறாளோ, அவர் அந்த பெண் தான் என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு நீர் நியமித்திருக்கிற பெண் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று அவர் ஜெபிக்கிறார். ஆனால் பெண் வந்துட்டா அதை மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் காத்திருக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு, அமைதலாக இருக்கிறாரு. கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாக இருந்தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. எடுத்த உடனே நம்ம பாட்டில் என்ன செய்வாங்க? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்லாததை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது தேவனோடு உறவாடுகிற மனுஷன், அவனுக்கே இன்னொரு சத்தம் வருது, அவனே அதை அறியாம விட்டுட்டான். இன்னொரு சத்தம் வருது, ஜனங்கள் எல்லாம் தொகையிடு. சாத்தான் என்ன செய்யறான்? அவனை ஏவி விடுறான். தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தேவனோடு உறவாடுகிற மனுஷன், இவன் பாருங்க, இவன் வந்து ஜனங்களை என்ன செய்யதான்? அவன் தொகையிட சொன்னான். யோவாப் எல்லாரும் போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட வேண்டும் என்றால் எல்லாத்தையும் சரியாக எண்ணணும். அங்க வாசிங்க, 1 நாளாகமத்தின் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
இந்த காரியம் தேவனுடைய பார்வையில் ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். எந்த காரியம்? 6வது வசனத்தை வாசிங்க. லேவி பென்யமீன் கோத்திரங்களை அவர் லெக்கத்துக்கு உட்படாம என்னாதே போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும் பொழுது லேவியர்களை என்ன வேண்டாம்னு சொன்னார் கர்த்தர். ஆனா பென்யமீன் கோத்திரத்தை சேர்த்து விட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. எல்லாம் அறகுறையான வேலைகள். அதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. கோபம் வந்ததுனால கர்த்தர் சங்கார தூதனை என்ன செய்கிறாரு? அனுப்புறார். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய தவறு அந்த தேசத்திற்கு என்ன செய்யுது? அங்க கோபாக்கினை கொண்டு வருகிறது. நீ தேசத்தை ஆளுகிறவர்கள் ஜாக்கிரதை. ஒரு தேசம் பாதிக்கப்படுதுன்னா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவரோ என்ன செய்யறான்னு யோசிக்கணும். தேசத்தின் குடிகள் தாவீதுடைய நாட்களில் அவன் கர்த்தரை மைமைப்படுத்தி அவருக்குரிய காரியங்களை தான் செய்து கொண்டிருந்தான். அன்றைக்கு பழைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் அவன் தன் தன் போக்கில் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் தாவீது பட்டத்துக்கு வந்த பின்பு அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை எல்லாவற்றிலும் முன்னிறுத்தினான். அந்த தேவாதி தேவனைத்தான் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று வைத்திருந்தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட தாவீது சத்ருவுடைய வஞ்சனைக்கு உட்பட்டவனாய் தேவனுக்கு ஆகாத காரியத்தை செய்தபடியினால் என்ன நடக்குது? அங்கே சங்கார தூதன் வருகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. இன்றைக்கு தேசங்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வந்திருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் தலைவர்களும் அன்றைக்கு தாவீது நாட்கள்ல அப்போ கர்த்தரை தான் ஆராதிச்சாங்க. ஆனா இன்றைக்கு பலவிதமான பாவங்களுக்குள்ளே தேசங்கள் சிக்கி இருக்கிறது. பலவிதமான வழிபாட்டுக்குள் சிக்கி இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை தேசங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தேவன் அருவருக்கிற ஹோமோசெக்ஸ் போன்ற பாவங்கள் மலிந்து போயிருக்கிறது. பாவத்தை ஜனங்கள் தண்ணீரை போல் பருகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட கோபாக்கினை நாளில் தேசங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அன்னைக்கு ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துவ கர்த்தர் அழைத்து சொல்கிறார், நீ தாவீதுட்டு போய் நீ கேளு. 3 காரியத்தை சொல்கிறேன், இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க. தேவ கோபாக்கினை உண்மையில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க தேவ கோபாக்கினை வந்ததுனால 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டையும் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 3 வருஷம் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? 3 மாதம் சத்து உன்னை தொடர்ந்து பின்தொடர நீ அவர்களுக்கு அதான் அவங்களை ஜெயிக்க முடியாது. நீ அவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமா? ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? வேதத்தில் பாருங்க, கொள்ளை நோய் கொள்ளை நோய் எழுதப்பட்ட எல்லா இடங்களும் கர்த்தர் தான் கொள்ளை நோயை கொண்டு வந்திருக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் புறப்பட்டு போனது. அவருடைய அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றதான். கொள்ளை நோய் சாத்தான் கொண்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. இவர் சொல்றதுதான் அப்படியே கேட்கணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவரு சொல்றதுமே தப்பா தான் இருக்கு. நான் என்ன செய்ய? அவரே சொல்றாரு, சாத்தான் பயங்கரமான காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறா, நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இது தேவ கோபாக்கினை. ஜனங்கள் மனம் திரும்பணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசிலாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு ஆள் தான். ஆனால் கர்த்தர் உணர்த்துகிற காரியம், சபைகள் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சபைகளில் நிர்விசாரங்கள் ஒளிந்து போக வேண்டும்.
சபைகளில் சத்தியத்தை புரட்டி பேசுற காரியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இம்மைக்குரிய காரியங்களை பேசுகிற சபைகள், ஊழியக்காரர்கள் மனம் திரும்பணும். தேசங்கள் தங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பொல்லாப்பாய் நடப்பித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, கொள்ளை நோய் கர்த்தர் அனுப்புறாரு. கொஞ்சம் அப்படி வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க, வாங்கிட்டாங்கன்னா லெகு உண்டாயிற்று என்று பார்வோன் அறிந்த பின்பு என்ன செய்தான்? அவன் திரும்பவும் இருதயம் கடினப்பட்டு காரியத்தை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். தேசங்களுக்கு கொரோனா வைரஸ்ல ஒரு மனிதன் சாகுந்தர்வாயில கூட இயேசுவே என் மேல் மனம் இறங்குங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னா அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கல்வாரியில ஒரு கல்வன், இன்றைக்கே என்னோடு கூட நீ என்ன செய்வாய்? பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீ மூழ்கி நீ ஆனஸ்தானம் எடுத்துட்டு வந்த பிறதான் உன்னை தூக்கிட்டு ஒன்று இடம் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடந்து உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசுவே அப்படின்னு கதறினான்னு வச்சுருங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா, உன் ரத்தத்தில் என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தான்னா, அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் ரத்தம் அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளையே, சபைகள் வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். தேசங்கள் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்து பாவங்களுக்கு அறிக்கை பண்ணி, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனமும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், இத்தாலியா இருக்கட்டும், ரோமாபுரியா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், இங்கிலாந்து தேசமா இருக்கட்டும், எல்லாம் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். நிர்விசாரமான வாழ்க்கை, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு மனிதன் செய்த தவறினால் அந்த தேசம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தேசத்துல ஹோமோசெக்ஸ் அங்கீகரிச்சான்னா அந்த தேசத்துக்கு சாபம். சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல் யாரெல்லாம் தடை செய்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வந்திருக்கிறது என்று 1 தெசலோனிக்கர் 2:16 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் சொல்ல விடாதபடி தடை செய்கிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை பூரணமா வந்திருக்கிறது. இருமதான் வரும் கிடையாது, ஆல்ரெடி வந்தாச்சு. தேவ கோபாக்கினை அப்ப எப்பதான் வரும்? எது தேவ கோபாக்கினை? சாத்தான் கொண்டு வந்தா நம்ம சாத்தான பயன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக தேடி வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் அன்னைக்கு எழுதி வச்சுட்டான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவர் முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எந்த கோபம் பற்றி எரியுதும்? கோபம் எப்பதான் பற்றி எரியும்? பூமி எதிர்ச்சி வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பூமி எதிர்ச்சி வரக்கூடாதுன்னு கட்டுறோம். எப்பதான் இயேசு வருவாரு? பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், அப்பதான் இயேசு வருவாரு. ஹல்லேலூயா. மாரநாதாவே இயேசுவே மாறும். அப்படிதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் கதறி இருக்காங்க. இன்னைக்கு நீங்க அங்கேயே இருந்துக்கிறோம். நான் உலகத்தை அனுபவிக்கணும், என்னை ஆசீர்வதியும். பார்வோன் ஓடி வந்து என்னையும் ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வாதத்துக்கு தான் ஓடுது கூட்டம். ஏன்னா சொல்றவங்க அதானே சொல்றாங்க, நீ வந்து வருகைக்கு ஆயத்தமாக அப்படின்னு இல்லை, உங்களையும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதம் சொல்லி தான் இந்த ஜனங்கள் ஓடி ஓடி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். இம்மைக்குரிய காரியத்துக்கே ஓடுறான் கர்த்தர்கிட்ட. அன்பு தேவ பிள்ளையே, தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம் வாழ்க்கையை உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா நான் இருக்கிறேன்னா, கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா?
தேவ சித்தம் என் வாழ்க்கையில செய்கிறேனா? பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்து ஓடுகிறேனா? அதுக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஓடுறேனா? அன்பு தேவ பிள்ளைகளே, சபை ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை வேத புரட்டர்கள் இருக்கிறார்கள். ஜனங்களை வாலிப பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சோராக்குகிற ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். தேவ கோவாக்கின வருமா வராதா? கண்டிப்பா வரும். உலக நாடுகள் பாவம் 210 நாடுகளுக்கு அதிகமா. அதனால சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன செய்வீங்க? புசிப்பீர்கள். தேசத்துல நன்மை புசிக்க முடியல. இன்னைக்கு எந்த தொழில் செய்ய முடியல, எந்த காரியமும் செய்ய முடியல. கர்த்தர் சொல்றாரு, நன்மையை தரும். அப்படித்தானே? தன் தேசமும் தன் கர்த்தர் நன்மையானது தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசத்தில் இன்னைக்கு பலனை பெற முடியாத சூழ்நிலை எதனால? ஏன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல? தேவ கோபாக்கினை. கர்த்தர் எல்லாம் கொடுக்கிறாரு, டைம் கொடுத்தா எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா கிருபையின் வாசல் அடைபட்டனா என்ன ஆகும்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ சபைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா வீட்டில் இருக்கும்போதே நம்மளை உய்த்து ஆராய்ந்து பார்த்து நிர்விசாரங்கள்லாம் போகணும். ஜப குறைவுகள், கர்த்தருடைய ஆலயத்தை சபையை தேடாத வாழ்க்கை, பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை, தேவ சித்தம் செய்யாத வாழ்க்கை, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்காத வாழ்க்கை, இதெல்லாம் இந்த நிர்விசாரங்கள்லாம் ஒழியணும். கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை ஆராதிக்கிற ஆராதனையில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான்கள் சபையில மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரால் மிகவும் அஞ்சப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட மகா சர்வ வல்லமை உள்ள தேவனை என்னவா ஆண்டவரே எனக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற நினைப்புல இஷ்டம் போல ஆடுறாங்க. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவாரு? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அவரை சொல்லும் போது அவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நித்தியவாசி, பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர், உன்னதமான ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் வாசம் பண்ணுவார். அவரை பார்த்த பயத்தோடு நடுக்கத்தோடு. இப்ப அப்படி அப்ப நீங்க பாத்துக்கிற இந்த மாதிரி கூட்டத்திலாம் ஆண்டவர் வசை விட மாட்டாரு, சாத்தான் எவி விடுறான். அல்லேலூயா. சாத்தான் தான் இப்படிப்பட்ட ஆட்டத்தை போடுவான். சினிமாக்கார ஆட்டம், சினிமாக்காரி ஆட்டம் எல்லாம் அங்கதான் நடக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஜனங்கள்லாம் போய் அப்படியே நரகத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவன் என்ற போர்வையில போய் தான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கான். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற, அதனால இயேசு சொல்லிட்டார்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அல்லேலூயா. இந்த சிலர் கூட்டத்தில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான ஆவியான நம்மோடு இடைபடுகிறான். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நீ ஒப்பு கொடுத்தா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்க தான் நம்ம சபைக்குள்ள இருக்க முடியும். நாங்க அதனால மேட்டிமே பேசல, நாங்க ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கன்னு தான் கர்த்தரிடத்துல கேட்கிறோம். அல்லேலூயா. அவர் கிருபை இல்லாம நம்ம நிக்க முடியாது. அவர் கிருபை தான் வேணும். தேவன். அல்லேலூயா. பாருங்க, அந்த வாதையினால 70,000 பேர் மடிந்தார்கள். அல்லேலூயா. 3 நாள் கொள்ளை நோயில. கர்த்தர் 3 நாள் தான் சொல்லியிருக்கிறார். கொள்ளை நோய் ஸ்டார்ட் பண்ண உடனேயே டக்கு டக்கு டக்குன்னு சாகுறாங்க 70,000 பேர். அல்லேலூயா. நம்ம ஆட்கள்
இப்படி நடக்கும் அப்படின்னா அது அவர் போட்டுட்டார், அவர் சொன்னது நடந்துட்டு இவர் சொன்னது யாருக்குமே இப்படிப்பட்ட காரியம் நடக்க அப்படிங்கிற பயம் வரல இல்லையா? அப்படிதான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா சொல்லி ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அட்வர்டைஸ்மெண்டா அனுப்புறது, ஒவ்வொருத்தரையும் இதைத்தான் செய்ய தெரியுமே ஒழிய இப்படிப்பட்ட சம்பவம்லாம் வருத நம்ம ஆயத்தமாங்கிற உணர்வு இல்லை. பாருங்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் 70,000 பேர் என்ன செய்றாங்க, 3 நாள் கூட ஆகல, மடிகிறார்கள், செத்தார்கள் 70,000 பேர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. தாவீது தேவ சமூகத்தில் போய் விழுகிறான். வாதை நிறுத்தப்பட வேண்டும், தேசத்திற்கு நன்மையான காரியம் வர வேண்டும், தேசம் அமெரிக்கா இருக்கணும், தேசத்தில் சமாதானம் இருக்கணும், தேசத்தின் மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக முதல்ல போய் விடுறது யார்? ராஜா விடுறான். ஹல்லேலூயா. தவறு அவன் தான் செய்தான். இப்ப முதல் காரியம் தேவனிடத்தில் போய் சொல்றான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் என் வீட்லையும் என் தகப்பன் வீட்லையும் உம்முடைய கை விரோதமா இருக்கட்டும், இந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது எந்த காலத்திலையும் தன்னுடைய தவறை மற்றவர்கள் மேல் போடுகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல ஒரு குற்றத்தை ஒருத்தங்க சாட்டினாங்கன்னா அது இல்லை, நீங்க இப்படி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், நீங்க அப்படி, அவன் தான் அப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுகிறோம். நம்ம குற்றத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஆனால் தாவீது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் சொல்கிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அப்பொழுது உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பே. பார்த்தீங்களா? தவிர எந்த சூழ்நிலைகளையும் அடுத்தவங்க மேல போட்டுட்டு போற ஆள் தாவீது கிடையாது. நான் தப்பு செய்தேன்னா நான் தப்பு செய்தேன், கர்த்தரிடத்துல நீ ஒத்துக்கொண்டா அப்படியே நீ இருக்கிற நிலைமையில உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா, பொய் சொல்ல முடியுமா? அவர் சமூகத்துக்கு போனா உண்மையை தான் சொல்லணும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான். நீ உலகத்துக்கும் மறைச்சு கர்த்தருக்கு முன்னாலே மறைச்சு நீ போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ற இடத்துலையும் மறைச்சு தான் சொல்ற. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிட்ட நம்ம எல்லாத்தையும் டைரக்டா உண்மையா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இயேசு நம்ம பாவங்களுக்காக கல்வாரியில் தன் ஜீவனை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவரு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒரு பாவி அவரிடத்துல போய் கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் தான் ஒரு மனுஷனை நினைச்ச முடியும், பரிசுத்தமாக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த தாவீது தேவ சமூகத்தில் நான் பாவம் செய்தேன், தவிர அடுத்த மேல போடுறதே கிடையாது. 1 சாமுவேல்ல 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணா என்று சொல்லி அகிமெலேக்கு என்ற ஆசாரியனை அவரோடு கூட சேர்ந்திருந்த எல்லாத்தையும் சவுல் என்ன செய்யறான், கொலை செய்யறான். அப்போ எல்லாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுல ஒருத்தன் மாத்திரம் அபியத்தாருங்கிறவன் மாத்திரம் தப்பிச்சு ஓடி வரான் தாவீதுகிட்ட. அப்போ தாவீது அவனை பார்த்து என்ன சொல்றாரு வாசி. அபியத்தாரை பார்த்து உன் தகப்பன் 1 சாமுவேல் 22:22 உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்திற்கும் காரணம் நான் தான். எப்படி சொல்றான் பார்த்தீங்களா?
நம்ம என்ன அடுத்த ஆட்கள் மேலே பழியை போட்டு போயிட்டே இருப்போம். தாவீது எப்பொழுதுமே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்வான். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம தேவ சமூகத்தில் நம்ம மறைக்காமல் எல்லா பாவங்களையும் அவரிடத்துல அறிக்கை பண்ணால் அவரோட ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமில்லை, அந்த பாவத்தினுடைய அநியாயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறது. அல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசங்களும் அதனுடைய தலைவர்களும் ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் உணரணும். அல்லையா? அப்போதான் தேசத்துக்கு சேமம், தேசத்துக்கு சேமம். அல்லையா? முதல்ல நான் பாவம் செய்தேன்னு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். 1 நாளாம் 21 8வது வசனத்தை, தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்பொழுதும் உம்முடைய அடியேனுடைய அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியீனமாய் செய்தேன். நான் புத்தியீனமா செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு அப்படி இருந்து சங்கார தூதன் நிற்கான். திரும்ப தான் வந்து சொல்றான், நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்து? உம்முடைய கோபம் என்னுடைய வீட்டுக்கு, என் தகப்பன் வீட்டு மேலே வரட்ட ஆண்டவரே. நான் தான் அக்கிரமம் நடப்பித்தேன். 1 நாளாம் 21ஆம் அதிகாரத்தில் அங்க 17வது வசனத்தை வாசிங்க. நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். அங்க சொல்றான் அக்கிரமம் செய்தேன், அக்கிரமத்தை நடப்பித்தேன், அக்கிரமம் செய்தேன். 2 சாமுவேல் 24:17 என்ன சொல்றான்? அக்கிரமம் நான் செய்தேன். இங்க பொல்லாப்பை நடப்பித்தேன். ஹல்லேலூயா. அதனால இப்ப என்ன நடக்குது? அங்க சங்கார தூதன் நிற்கிறாரு, கொள்ளை நோய். ஹல்லேலூயா. 70,000 பேர் இறந்துட்டாங்க. இப்ப தாவீது தேவ சமூகத்தில் கதறான். அதுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது இந்த பாவத்துக்கு அல்றான். அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் சங்கார தூதனை பார்த்து என்ன செய்றாரு? நிறுத்துங்க. ஹல்லேலூயா. 15வது 16 வசனத்தை வாசிங்க. எல்லா இடத்துலயும் ஜனங்கள் செத்துட்டு இருக்க. இப்ப எருசலேமே அழிக்கிறது கர்த்தர் வந்துட்டான் சங்கார தூதன். அப்ப சொல்றாரு, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து. சங்கார தூதன் கையை நீட்டிட்டான்னா கொள்ளை நோய் என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அவன் சொல்றான், தாவீது 1 நாளாம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன செய்யறான்னா, உருவின பட்டயத்தை நீட்டி நிக்கிறான். பட்டயத்தை நீட்டி ஆட்களே கொலை பண்றாரு. கொள்ளை நோய் வந்து எல்லாரும் சாறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது என்ன செய்தார? முகங்குப்புற விழுந்தாங்க. முகங்குப்புற விழுந்தாங்க. முகங்குப்புற விழணும். தேவ சமூகத்துல கண்ணீரோடு அறிக்கை பண்ணணும் பாவங்களை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பினா மாத்திரம் இல்லை, நீ குணப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றாங்க, ஆனா குணப்படவில்லை. ஹல்லேலூயா. பழைய குணம் மாறல, இன்னும் பழைய குணங்கள் இருக்குது. நீ மனம் திரும்பி குணப்படணும். நீ புது சிருஷ்டியா மாறணும். பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் என்ன செய்தாச்சு? அறையப்பட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும். ஞான ஸ்நானத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் வெளியே வரும் பொழுது, இணைக்கப்பட்டவனாய் வெளியே வரும் பொழுது, நான் புதிய சிருஷ்டியா வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் நினைச்சதான் கதறான். அவன் வந்து பாவத்தை ஒத்துக்கொள்றான். ஒரு மனுஷன் கர்த்தர் நினைச்சாரு, அப்ப ரட்சிப்பை கொடுக்கிறாரு. அடுத்தாப்புல தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவன் பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணி மனம் திருப்புதல் கேட்ட துக்கத்தோடு ஒப்பு கொடுத்து இப்போ அவன் வந்து என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு.
இப்ப அடுத்தாப்புல என்ன நடக்குது? 1:21 வாசிங்க. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே சொன்ன வார்த்தையின்படியே போனான். காத்து என்ன சொன்னானோ அதன்படியே போனோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் காத்து மாதிரி ஆள்கிட்ட இருக்கணும், அது முக்கியம். நீங்க உங்களுடைய இச்சைகளுக்கு கேட்ட திரளான போதர்களை கடைசி காட்களில் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த காலங்கள் இந்த காலம்தான். அல்லேலூயா. காத்து உண்மையான தேவனுடைய ஞான திருஷ்டிக்காரன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அந்த வார்த்தையின்படியே அவன் நடந்தான். அவர் என்ன சொன்னாரு? நீ உடனே கர்த்தருக்கு என்ன செய்ய, ஒரு பலிபீடம் என்ன செய்யணும், கட்டணும். அல்லேலூயா. பணத்தை செலுத்தி பலிபீடம் கட்ட வேண்டிய இடத்தை வாங்கி அவன் பலிபீடத்தை கட்டி தேசத்திற்காக என்ன செய்தான், விண்ணப்பம் செய்தான். அல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமத்தின் 21 அதிகாரம் 26 27 வசனத்தை வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாத்தீங்களா, அக்கினி இறங்குது. மறு உத்தரவு என்ன செய்தார்? தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நான் தான் பாவம் செய்தேன். எந்த மனுஷன் தன் பாவத்தை இயேசு கிறிஸ்துவத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கத்தோடு அறிக்கை பண்றானோ அப்பவுமே இயேசு கிறிஸ்து அவனை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானாக மாற்றுகிறார். ஜெபத்தை கேட்பதற்கு தகுதி உள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்றார்? இப்ப அவன் ஜெபத்தை கேட்கிறாரு. அக்கினியினால் உத்தரவு செய்கிறார். தாவீது ஜெபம் பண்ணா அக்கினி இறங்குது. அல்லேலூயா. வாசிங்க. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டயத்தை உரையில போடு. உலகம் முழுவதிலும் சங்கார தூதன் பட்டயத்தை பிடிச்சி நிற்கான். பட்டயம் உள்ள திரும்ப போடப்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா, தாவீதை போல நீ பாவத்துக்காக கதறு. நான் தான் பாவம் செய்யணும் ஒத்துக்க. அல்லேலூயா. தாவீதை போல தாழ்மையோடு கீழ்ப்படுதலோடு நீ மனம் திரும்பி குணப்படுகிற வாழ்க்கைக்குள்ள வா. அல்லேலூயா. அதனால தான் அவன் கேட்கிறான். அவன் பாவம் உணர்த்தப்பட்டாலே சுத்த இருதயத்தை என்ன நினைச்சீங்க, சிருஷ்டிங்க. அதனாலதான் அவன் எழுதுறான் சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு அவரோடு நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அதுதான் பரிசுத்தத்தை கொண்டு வரும். தேசங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேசங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் விழணும், தாழ விழணும். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்கணும். அதனால தான் கர்த்தர் நினைச்சார், முதல்ல அவன் பாவத்தை உணர வைக்கிறாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ரட்சிப்புல கிரியை செய்யறாரு. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகும்போது இதயத்தை குத்தப்படுறாங்க. என்ன செய்யணும்? மனம் திரும்புங்க. மனம் திரும்பி உங்க பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்க. அப்போஸ்தலர் 2:37 சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதயத்தில் குத்தப்பட்டவர்களா நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்க. மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்க. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்படி ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சபையில கொண்டு வராரு. சபையில சரியான ஊழியக்காரன்ட்ட நீர் மாய்மாலம் பண்ற ஆள்கிட்ட இருக்காத. சத்தியத்தை புரட்டுற ஆளோட இருக்காத. எங்க போனாலும் கூட்டம் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்காத. உண்மையான சத்தியத்துக்குள்ள நீ பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்குள்ள இருக்கிற சபைக்குள்ள இரு. அல்லேலூயா. அதே போல அங்க அந்த வார்த்தையை கேட்டவன் நடந்தா, பலிபீடம் கட்டினா, தன்னை ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றான். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அந்த ஆராதனையை அவன் செய்தான். அன்னைக்கு நம்ம பலிபீடம் கட்டி
பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது அக்கினி இறங்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்ம என்ன செய்வார்? கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணும் பொழுது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். வாதை இஸ்ரவேல் மேல இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை வாதையும் நிறுத்தப்பட்டுரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 29, 30 வாசிங்க. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதரின் பட்டயத்திற்கு பயந்திருந்த தாவீது கர்த்தருடைய தூதனுடைய பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க தேவ சந்நிதிக்கு கிபியோனுக்கு போக முடியல. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி மூலமாக சொல்ல உடன்படிக்கப்பட்டு அங்க இருக்கு. இவன் இங்க ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஊழியக்காரன் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன்னா அவன் கண்ட இடத்துல பலி செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அங்க சங்கார தூதனை பார்த்து போறதுக்கு பயந்து போய் நிக்கான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியலையே, சபைக்கு போக முடியலையே, வீட்டில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நினைச்சீங்க ஒப்பு கொடுங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு நாங்கள் சபையில் நடக்கிறது எல்லாத்தையும் நடத்த வேண்டும் நடத்துகிறோம். நீங்கள் வாஞ்சியோடு இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தை கேட்க உட்கார்ந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் ஆராதிக்கும் போது சேர்ந்து ஆராதிக்கலாம். நீங்களும் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு ஒன்று நீங்கள் நினைச்சீங்க ஆராதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆவல் உள்ளவர்களாக வரணும். அங்கே ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொல்லி நீ அசால்ட்டாக வீட்டில் இருந்தால் நீ கிறிஸ்துக்குள் வளர முடியாது. ஹல்லேலூயா. இது பரிசுத்த உபவாச நாள். இன்னைக்கு நான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாங்க காத்திருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சீக்கிரம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இந்த நாட்கள் கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற நாட்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து, இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபைக்கு போயிருக்கேன், நான் குணப்பட்டிருக்கேன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்கள் முழுவதும் என்ன செய்யணும்? நீங்கி போகணும். நான் புதிய சிருஷ்டியா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் டைம் கொடுத்துருக்கிறார். சபை அப்படி ஆயத்தமாக வேண்டும். தேசங்கள் பாவங்களுக்காக அழுது புலம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா தான் வாதை நிறுத்தப்படும். சும்மாலாம் கர்த்தர் செய்திட மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? தாவீது நான் தான் பாவம் செய்தேன் அழுத உடனே வாதை நிறுத்த முடியுமா? முடியாத அவரால் முடிச்சிருக்கலாம்ல. ஏன் பலிபீடம் கட்ட சொல்றாரு? 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 வருஷம் தாவீதுனுடைய நாட்கள்ல பஞ்சம். அவன் தேவனுடைய மனுஷன், அவன் நாட்கள்ல பஞ்சம். எதுக்கு பஞ்சம்? சவுல் செய்த தவறுனால பஞ்சம். கிபியோனியர்களை என்ன செய்தான்னா தேவையில்லாம இரத்த பலியை சிந்த வச்சான். அதனால கர்த்தர் பஞ்சத்தை கொண்டு வர்றாரு. எத்தனையோ தேசங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, மிஷனரிகளை, அப்போஸ்தலர்களை கொலை செய்த இடங்கள் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு கிபியோனியர்களுக்கு கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் கொண்டு பஞ்சத்தை கொடுத்து தேசத்தில் புலம்ப வச்சார்னா, தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேசங்கள் நம்ம பார்த்தோம், தலையை வெட்டி போடுறது, அதை போடுறது. அந்த தேசங்கள்லாம் அலறணும். ஹல்லேலூயா. தேவ கோபாக்கினை வந்திருக்கிறது. வட இந்தியாவில் எவ்வளவு? பீகார் மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர? கரகாம் ஸ்டெயின்ஸ், ஒரிசா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கிபியோனியருக்காக தேவன் என்ன செய்தார்? தேசத்தில் பஞ்சத்தை வர வச்சிருக்கிறார்.
அங்க 14வது வசனத்தை வாசிங்க. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறை அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல் அதற்கு பின்புதான் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டாராம். அங்க 7 பேரை தூக்கி போட்ட பிறகுதான் ரிஸ்பால் சவுலுடைய மறுமனையாட்டி அவருடைய குமாரர்கள் அப்படிலாம் ஆட்கள் எல்லாம் அந்த கிபியோனர்களுக்கு அந்த கிபியோனர்கள் கேட்டுக்கொண்டபடி இவங்களை தூக்கி போடணும்னு சொன்னபடி தூக்கி போட்ட பிறகுதான் கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம பாடினோம்ல, அவர்கிட்ட வர்றதுக்கு பாவம் மன்னிப்பு பெற பரிகாரம் தேவையில்லை, உனக்கு பிராயச்சித்தம் தேவையில்லை. இன்னைக்கு மற்ற சமய ஆட்கள் சொல்லுவாங்க, நீ இந்த பிராயச்சித்தம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணா உன் குடும்பத்துக்கு அது வந்துடும். அது இன்னும் சாபத்தை பிடிக்கும் உனக்கு. ஹல்லேலூயா. நீ இயேசுவிடத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கத்தோடு கண்ணீரோடு நீ அறிக்கை பண்ணுனா தேசத்தின் வேண்டுதலை, தேசத்திற்காக செய்யப்படுகிற வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். ஹல்லேலூயா. அந்த தேசம் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள். அதனால கேட்கிறாரு, இன்னைக்கு உலகத்துக்காக நீ ஜெபம் பண்ணி எல்லா நாடுக்கும் சுகம் வந்து நினைக்காத. அது தேவ கோபாக்கினை. அந்தந்த தேசங்கள் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க வேண்டியது அதுக்குதான். கர்த்தாவே அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. இதுக்கு ஜெபம் பண்ணு. அழிந்து போக ஆத்துமாக்களுக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே இவங்க மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படும், அப்படி அழுதானே ஜெபம் பண்றோம். அதே கதை தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நாங்க ஜெபம் பண்ணி இவங்களெல்லாம் சேமத்தை கொண்டு வந்துடும் நினைக்காத. அவன் கண்டிப்பான முறையில் அவன் அழணும், அவன் கதறணும் இயேசுவிடத்துல. ஹல்லேலூயா. லெகு வந்துருச்சுன்னா எல்லாரும் இயேசு திருப்பி மறந்துடுவான், திருப்பி நிர்விசாரமா ஓடுவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்போ வந்தாலும் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். இதை விட மோசமான இன்னும் வேற காரியம் நடக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இந்த ஜனங்கள் கீழ்ப்படியலைன்னா இதை விட பெரிய காரியம் நடக்கலாம். ஹல்லேலூயா. அப்பவும் நம்ம எசேக்கியேல்ல சொல்லப்பட்டது போல நோவா, யோபு, தானியேல் போல நீதிமான்கள் அவங்க தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்தது போல நம்ம ஆத்துமா தப்புவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கைக்குள்ள நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதனால தாவீதுனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடின தாவீதுனுடைய வாழ்க்கையில இன்னொரு சத்தம் வந்துட்டு, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான். இன்னைக்கு உலகம் அப்படிதான். பிசாசு வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். நீ பாவத்துக்குள்ள விழுவதற்குள்ள எல்லா காரியங்களையும் திறந்து வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. கண்ணால பார்க்கிறது, கேட்கிறது எல்லாமே பாவத்துக்குள்ள வச்சிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். தேசங்கள் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் நேரத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப், நர்சஸ் எல்லாம் சேர்ந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் இந்த தேசத்திற்கு நன்மை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம். இப்படிப்பட்ட எழுப்புதல் தேசத்தில் வரணும், உலக நாடுகளில் வரணும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம அறிக்கப்படணும். கர்த்தரே தெய்வம் என்று எலியாவின் நாட்களில் முழங்கின முழக்கங்கள் வரும்படியாய் ஊழியக்காரர்கள், ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. எங்களை பயன்படுத்துங்க. ஒரு கொரோனா வியாதிக்காக நான் ஜெபம் பண்றேன்னா அந்த 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 மனுஷன் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி கிரியை செய்யும்படியாய், நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாய். கொரோனா வியாதி நான் போய் ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி நீங்கினா அது மூலமா கூட சாட்சி என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பணும், அப்படின்னா நடக்கும். 40 வருஷம் ஜப்பானியா இருந்தான். அவன் தேவாலயத்தில் இருந்து பிச்சை தான் கேட்டான். ஆனா இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லும் போது அவன் வீட்டுக்கு ஓடல, அவங்க பின்னால ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த கிருபை பெற்ற, வல்லமை பெற்ற தேவ ஊழியக்காரர்களாக, தேவ பிள்ளைகளாக நாம் இந்த உபவாச நாம உருவாக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
பரிசுத்த உபவாச நாளிலும் கர்த்தாவே தாவீதுனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, தேசத்தில் வாதை நிறுத்தப்பட்டது, பாவம் செய்தேன் என்று ஒப்பு கொடுத்தான். கர்த்தாவே இந்த நாளிலும் ஒவ்வொரு நாடுகளும் தேசங்களும் உடைய நாமத்துக்கு எதிராக இருந்த அமைப்பினரும் இந்த நாட்களில் கதற வேண்டும் ஐயா. தலைவர்கள் கதற வேண்டும், தேசத்தினுடைய அதிபதிகள் கதற வேண்டும், தேசத்தில் உள்ள ஜனங்கள் கதற வேண்டும். உம்மிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இயேசுவே எங்கள் மனம் இறங்கும் என்று கதறும்படியாய், நான் பாவம் செய்தேன் என்று முகம்பு பெற விழும்படியாய் கர்த்தாவே ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாய் இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறோம். சபைகளில் இருக்கிற நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு இயேசு வந்தாலும் அப்படி வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு வாழ்வதற்குள்ள கிருபையை ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.